நியூஸ் சேனல்ஸ் உங்களுக்குலாம் சத்தியமா சொல்ற மனசாட்சியே இல்லைடா. இப்போ வீடியோ போடுவேன் நான் நினைச்சே பார்க்கல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நிலவரம் என்ன, எதுவுமே உங்களுக்குலாம் தேவையில்லை. உங்களுக்குலாம் சேனல் டிஆர்பி மட்டும் இருந்தால் போதும், அப்படிதானே? நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, சாண்டி நியூஸ்க்கு இப்போ ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நாங்கள் கோவா ரைட் போயிட்டு வந்திருந்தப்போ நான் வந்துட்டேன், அவங்க சொல்லி இருந்தேன். அவங்க எல்லாமே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. உள்ளபடி சொல்கிறதுக்கு தான் நியூஸ் சேனல். இப்போ நான் ஒரு சேனல் பார்த்தேன், அதில் ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, வீடியோவும் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூபர் அதிவேகத்தில் சென்று அவரை சாவ அடிச்சிட்டாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஒரு 2,000-3,000 கமெண்ட். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஒரு ஃபேக் நியூஸ் போட்டதே அவங்க மேலே தான் தப்பு. நடந்தது என்னன்னா, இவங்க போயிருக்காங்க, அவங்க சடனாக வளைஞ்சிருக்காங்க. அந்த ஸ்பீட்லேயே ஃபுல்லாக ட்ரங்க் அண்ட் டிரைவர் பார்க்காம வளைஞ்சிருக்காங்க. வளைஞ்சதுல இவர் அடித்து அவர் தலை ஹெல்மெட்டில் எதுவுமே போடாதனால தலையில் அடித்து இருந்துட்டாரு. அதுதான் நடந்தது. சாண்டியும் கவினும் ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருந்தனால அவங்க 2 பேரும் இப்போ சேஃபு. நான் ஒத்துக்கிறேன், அவங்க இறந்தவருக்கு நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியாது. எவ்வளோதான் நம்ம பேசினாலும் காம்பன்சேட் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் உள்ளபடி சொல்கிறதுக்கு தான் நியூஸ் சேனல்ஸ். இருக்கிறத டபுளாக சொல்கிறது நியூஸ் சேனல்ஸ் இல்லை. அவர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் அப்படி தான் போடுவோம், டிஆர்பிக்காக அப்படி தான் போடுவோன்றாரு அவர். இப்போ அடுத்தவன் எப்படி வேணால் போனால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தேவை டிஆர்பினா நம்ம எதுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ஸ்? பல மக்கள் இன்னும் நியூஸ் சேனல்ஸும் நியூஸ் பேப்பர்ஸையும் நம்பிட்டு இருக்கிறவங்க இன்னும் ஏகப்பட்ட லட்சம் பேர் இருக்காங்க. நியூஸ் சேனல் சொல்கிற நியூஸை தான் உண்மை அப்படி. ஈவன் நானே அப்படிதான், நம்மளே அப்படிதான். நமக்குன்னு ஒன்று நடக்கும் போது தான் அது இப்படி தான் இருக்க போல நியூஸ் சேனலு அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேவலமான எச்சத்தனமான வேலை தான் இந்த நியூஸ் சேனல் இப்பெல்லாம் பண்ணுறீங்க. நியூஸ் சேனல் போலீஸ்காரங்களோட ஒரு படி அதிகமாக நம்ம நியூஸ் சேனல் ஜேர்னலிசம் படித்தவங்க தான் அதை ரிசர்ச் பண்ணி அதை என்ன நடந்துச்சுன்ற உண்மையை கொண்டு வர்றதா ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எப்படின்னா, நியூஸ் ஆப்பா இது பொய் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஒருத்தனை முடிச்சே விட்டீங்க, இன்னும் வரப்போகிறவங்களாம் முடிச்சு விட போறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலம். நான் சீக்கிரமாக ப்ரூஃபோட நான் பெரிய வீடியோ போடுறேன், யூடியூப்ல வீடியோ போடுறேன். நான் இப்படி ஒரு வீடியோ போடுவேன், கோவா ரைடு போயிட்டு வந்து நம்ம ஃபன்னை முடிச்சு என்ஜாய்மெண்ட் மெமரிஸை முடிச்சு அந்த வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு வீடியோ போடுவேன் நான் நினச்சே பார்க்கல. ஓகே கேஸ், எல்லாருமே நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க சேஃப்டி கியர்ஸ் போட்டனால தான். உங்களால் சேஃப்டி கியர்ஸ் போட முடியலன்னா கூட பரவாயில்ல, பக்கத்து ரோட்டுக்கு போனால் கூட நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஹெல்மெட் யூஸ் பண்ணால் தான் அவங்க இப்போ 2 பேரும் உயிரோடு இருக்காங்க. எப்பயுமே ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க.